அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. குறிப்பாக பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் கையில் தாராளமாக பணம் பொருளும், வீட்டில் பணம் சேர மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. வாழ்நாள் முழுக்க பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது. ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். இவ்வளவு சொல்கிறாங்களே, அப்போ என்ன விஷயமா இருக்கும், ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தோணி இருக்கும். நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 2வது வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது போல் ஒரு அமைப்பு வந்திருந்ததுங்க. அந்த நாள்லேயும் நான் செய்ய வேண்டிய முறைகள் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கும் பலன் கிடச்சிருக்கும். ஒருவேளை அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான பணவரவு ஏற்படும். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரி, அப்படி என்ன பரிகாரம் செய்யணும், என்ன இந்த நாளினுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 20ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய 666 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே சுக்கிரனுக்கு உரிய நாளில் ஒரு முறை இந்த 6ங்கிற எண் வந்துச்சு அப்படின்னாவே அது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு 3 முறை வருது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய நாளில் ஆணி மாதம் 6ஆம் தேதியாக வருது. அப்போ இங்கே ஒரு 6 நமக்கு கிடச்சிருது. அடுத்தது சுக்கிரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6, அது ஆட்டோமேட்டிக்காகவே வெள்ளிக்கிழமை நாளில் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம்ங்கிறது 6வது மாதம். அப்போ இங்கே நமக்கு ஒரு 6. ஏற்கனவே இது போல் 666 சேர்க்கை நமக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 2வது வாய்ப்பு. சரிங்களா? இனி இது போல் ஒரு சேர்க்கை நமக்கு திரும்ப எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அப்படியே போட்டாலும் அது ஒரு இன்டைரக்ட் காம்பினேஷனில் தான் வரும். இப்படி தேதியில் மாதத்தில் அப்படின்னு வர மாதிரி அமையாது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்லேயே வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் நம்ம வரப்போகிற விஷயத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இல்லையா? அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயத்தை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அல்ல குறையாமல் செல்வம் சேரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, அப்படி என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான். எப்போதுமே நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல பலனும் அனுபவிச்சுட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் இது போல் குளியல் முறை எடுத்துக்கணும்னு சொல்லியெல்லாம் நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இந்த முறை நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே மாறியிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தின் முதல் வெள்ளி. நான் எப்போதுமே சொல்லுவேன் இல்லையா, ஒரு மாதத்தின் முதல் வெள்ளியாகட்டும் கடைசி வெள்ளியாகட்டும் ரொம்ப விசேஷம்ன்ட்டு. இப்போ நமக்கு இந்த ஆணி முதல் வெள்ளி இந்த பிரபஞ்ச வசிய நாளாக 666 மேஜிக்கல் டேவாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சுக்கிரவசியம் தரக்கூடிய, சுக்கிரனுடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். இந்த தயிர் சுக்கிரனுக்கு உரிய ஒரு பொருளுங்க. மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். இந்த தயிரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறது, உடம்புக்கு குளிக்கிறது, இதெல்லாம்
நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம வீட்டில் பணம் வந்து விரைய செலவுகள் ஆகுது இல்லையா, அதையெல்லாம் வந்து சரி செய்யும். தேக தரித்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு நீக்கும். இது நீங்கள் வீட்டில் போட்டு வச்ச தயிராக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கிக்கிட்டு தயிராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து குளிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஒருவேளை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க, இரவு நேரத்தில் தான் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல. அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு நாளை இரவு 12 மணி வரைக்கும் இந்த சேர்க்கை எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் அதுக்குள்ளே நீங்கள் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குளிக்க முடியல அப்படிங்கும்போது முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் கணவரும் வந்து சம்பாதிக்கிறார் இல்லையா, அல்லது தொழில் செய்கிறார் இல்லையா, இப்போ வந்து அவருக்கும் இது போல் பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவர் செய்யறதுக்கு சிரமப்பட்டார் அப்படிங்கும்போது நீங்களே அவர் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு அரை ஸ்பூனுக்கு தயிரை கலந்து நீங்கள் அவரை குளிக்க சொல்கிறது நல்லது. இப்படி தயிரை கலக்கிறதே நமக்கு வந்து 100% ரிசல்ட்டு கொடுத்துரும். மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு உரிய இந்த சிம்பலையும் நீங்கள் தண்ணீரில் வரைஞ்சி குளிக்கிறது இன்னும் உங்களுடைய ஆறாவை வந்து சுத்தம் பண்ணும், இன்னும் அபரிமிதமான வளர்ச்சியை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அது என்ன சிம்பல்னு நான் சொல்லாமலே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை நாளுனாவே கண்டிப்பாக நம்ம என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம், வீனஸ்க்கு உரிய ஃபெகு சிம்பல் தான். இந்த சிம்பலை தான் நம்ம தண்ணீரினுடைய மேற்பரப்பில் போட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம குளிக்கணும். சாதாரணமாகவே இந்த சிம்பலுக்கு வந்து பவர் அதிகம். இந்த செயற்கையில் இதை நம்ம பயன்படுத்தும் போது 100% வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரி, அடுத்தது குளித்து முடிச்சாச்சு இல்லையா, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கையில் வந்துட்டு இந்த சிம்பலை வரையணும். இதை வரைகிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அதன்படி நம்ம வரையும் போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரையலாம். இப்போ குளித்து முடிச்சுட்டு வந்த கையோடவும் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சொட்டு தயிர் வந்து நமக்கு தேவைப்படுது. எப்படி குளிக்கும் தண்ணீரில் நம்ம அரை ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிட்டோம், அதே போல் தான் இதுக்கும் வந்து நமக்கு தயிர் வந்து தேவைப்படுது. இப்போ இதை எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து வெளியில் விடுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதனுடைய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்மளுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி. இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா, இந்த சுக்கரமேட்டு பகுதியில் கொஞ்சம் தயிர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். சும்மா ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே இப்போ நம்ம தண்ணீரில் எழுதணும் பாருங்கள் ஃபெகு சிம்பல், இதையே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். நாள் முழுக்க இந்த சிம்பல் அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க. இன்றைய நாள் முழுக்க இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் கணவர் வந்து விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய கையிலையும் சின்னதாக இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வைக்கிறது சிறப்பு. மற்ற நாட்களில் இதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா கூட இந்த விசேஷமான சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இந்த சிம்பலை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பண வரவு வந்து உண்டாகும். இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறதே இல்லையா. 2 பரிகாரமே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.